டூட்ஸ் அண்ட் பட்டீஸ், ஒரு அன்பிளான்டு ட்ரிப்பு எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. முதல்ல அன்பிளான்டு ட்ரிப்பே தப்பு. இந்த அன்பிளான்டு ட்ரிப்போடைய நம்மளுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும் அப்படின்னாக்கா, போகிறப்போ ஒரு நல்ல கவர்மெண்ட் ஏசி கோச் பஸ்ஸில் வர்றப்போ சுத்தமாக பிளான் பண்ணாமல் நம்ம அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ட்ரெயினில் ஏறணும். ஸோ இந்த ட்ரெயினுடைய வேயை கேட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். விழுப்புரத்துலேருந்து என் ஊர் புதுக்கோட்டைக்கு ரொம்ப ஈஸியாக திருச்சி வந்துடலாம். பட் அந்த ட்ரெயின் போன வே இருக்குது பாருங்கள், அது கிட்டத்தட்ட விழுப்புரத்துலேருந்து சிதம்பரம், சீர்காழி, மாயவரம், பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி அப்படி போய் ஊர் சேர்ந்தேன். கிட்டத்தட்ட ட்ராவல் டைமே அவ்வளோ நேரம் எக்ஸிடிங் ஆயிடுச்சு. எந்த ஒரு ட்ரிப்பையுமே பிளான் பண்ணி பண்ணுங்கள். பிளான் பண்ணாத அன்பிளான்டு ட்ரிப்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். செஞ்சியோடைய ராஜகிரி கோட்டை இதோடைய பார்வை நேரம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 9 o'clock மார்னிங் ஆரம்பித்தா 5 மணி வரையும் தான் திறந்துருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னாக்கா பிளான் பண்ணி போய்க்குங்க. இந்த ஹோல் ஃபோர்ட்டுமே ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்குது. ஸோ இந்த ஃபோர்ட்டில் அந்த ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோடைய செக்யூரிட்டி கொஞ்சம் கெடுபடியாக இருக்குது. மற்ற ஃபோர்ட்டு மாதிரி கைவிடப்படாமல் நல்ல ஒரு பராமரிப்போடு இருக்குது. ஸோ இந்த ஃபோர்ட்டுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக ஒரு 25 to 30 அந்த ரேஞ்சில் கலெக்ட் பண்ணுவாங்க. ஐ எம் நாட் ஷுர், எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த ரேஞ்சில் தான் பே பண்ணேன். ஸோ ஃபாரினர்ஸுக்கு அது தனி சார்ஜு. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம கோட்டைக்குள்ளே என்ட்ரி ஆனோம். மக்களை வெல்கம் பேக் டு another vlog ஃப்ரம் கோல்டு மெடல் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற செஞ்சியில் இருக்கிற ராஜகிரி ஃபோர்ட் வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபோர்ட்டில் இப்போது பிரிட்ஜு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த கோட்டையை எவ்வளோ தூரம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அது வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். இதுதான் பாலம் வேலை நடைபெறுகிறது அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் போர்டு. ஸோ நம்ம உள்ள என்ட்ரி ஆனோம். இந்த செஞ்சி கோட்டையோடைய வரலாறு, அதோடைய சிறப்புகள், இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணணும். என்ன அப்படின்னாக்கா, ஆனந்த விகடனில் ஒரு ஆர்டிக்கல், அதில் இந்த செஞ்சியை பற்றி அவங்க எழுதியிருந்தாங்க. அதில் என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னாக்கா, முதல்ல இந்த செஞ்சியில் கோட்டை கட்டி ஆண்ட மக்கள் யார் அப்படின்னாக்கா, கோன் வம்ச அரசர்கள் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு கோன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஹிந்தி வார்த்தை மாதிரி இருந்துச்சு, சரியாக புரியலை. ஸோ அப்படி என்ன கோன், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்ததில், கோன் அப்படிங்கிறது கோணார்களை தான் கோன் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அந்த காலத்தில் ஆடு மாடு கோழி இந்த விஷயங்களையெல்லாம் வளர்த்து ஆண்டு வந்த மக்களை தான் கோன் வம்ச அரசர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. அதில் ஆனந்த கோன் அப்படிங்கிற ஒரு வம்சத்தை சேர்ந்த ஒரு மன்னர், அந்த மன்னருக்கு ஒரு பெரும் புதையல் கிடச்சிருக்கு. ஸோ இந்த புதையலை வச்சு என்ன அப்படின்னாக்கா, அவர் தனக்காக ஒரு படையே சேர்க்கிறாரு. அதன் மூலமாக தான் செஞ்சியில் முதல்ல கோட்டைகள் கட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பொதுவாகவே ஒரு ஃபோர்ட்டுடைய ஹிஸ்ட்ரி எடுத்தோம் அப்படின்னாக்கா, இந்த ஃபோர்ட்டுடைய அந்த ஃபர்ஸ்ட் லெவல் கன்ஸ்ட்ரக்ஷனை அந்த மக்கள் முடிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆண்ட மன்னர்கள் அந்த ஃபோர்ட்டை டெவலப் பண்ணி நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி அதை முழுமைப்படுத்தியிருப்பாங்க. சரி, கோட்டையுடைய முழு வரலாற்றை கொஞ்சம் ஷார்ட்டாக கிறிஸ்பாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். நம்மளுடைய நரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதுக்கு பேர் கல்யாண மஹால். அந்த கல்யாண மஹால்லாம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இதெல்லாம் ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோடைய அந்த ரெனுவல் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த விஷயங்கள்லாம் கம்ப்ளீட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த விஷயங்கள் குதிரை லாயம் அப்படின்னாக்கா, குதிரைகளை பராமரிக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய கட்டுமானங்கள். அப்போ எவ்வளோ குதிரைகள் இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய இராணுவ தடவாளமாக இருந்திருக்கும். சரி, இது எப்போ இராணுவ தடவாளங்களாக மாறுச்சு அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரியை நான் இப்போ சொல்கிறேன். 13வது நூற்றாண்டில் இந்த கோட்டையை நம்ம சொன்ன மாதிரி நம்ம தமிழர்கள் தான் இதை ஆரம்பித்து வச்சுருக்காங்க. இது கிட்டத்தட்ட 3 குண்டுகளில் ரொம்ப நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது தென்னிந்தியாவுடைய முக்கியமான இராணுவ தடவாளமாக இருந்திருக்கு. ஸோ நார்மலாக தமிழ் மன்னர்கள் ஆரம்பித்த இந்த ஃபோர்ட் எப்படி இராணுவ முக்கியத்துவ தடவாளமாக மாறுச்சு அப்படிங்கிற அந்த வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 1677. ஸோ இது வரைக்கும் பிஜப்பூர் சுல்தான்கள்கிட்ட இந்த கோட்டை இருந்திருக்கு. 1677 மராட்டிய பேரரசர் அந்த சத்ரபதி சிவாஜி மன்னர் இருக்கார் பாருங்க. ஸோ அவர் இந்த கோட்டையை கைப்பற்றுறாரு. மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி இந்த கோட்டையை 20 ஆண்டுகள் அவருடைய கையிலே வச்சுருக்கார்.
அதிலே வந்து அரசாங்கமும் செஞ்சுருக்காரு. இந்த கோட்டையில் அவரே வந்து பர்சனலாக சில காலம் வந்து தங்கியிருக்காரு. எதுக்காக தங்கியிருக்காரு அப்படின்னாக்கா, சத்ரபதி சிவாஜி இவருடைய ஸ்டைல் என்ன அப்படின்னாக்கா, இவர் ஒரு ஃபோர்ட்டை கட்டினார் அப்படின்னாக்கா அதை சிறந்த இராணுவ தடவாளமாக அமைப்பார். ஸோ அதுதான் அவருடைய ஸ்பெஷல். அதனாலே வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஃபோர்ட்டை அவர் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ சுற்றுச்சுவரெலாம் இருக்குது பாருங்கள், இந்த மதில்களை வந்து ரொம்ப பெரிய பலம் பொருந்திய விஷயங்களாக மாற்றுறாங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு சில கட்டிடங்களை அகற்றிட்டு இவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து வடிவமைக்கிறாங்க. ஸோ ரொம்ப பலம் பொருந்திய இராணுவ தடவாளமாக இந்த கோட்டை வந்து மாற்றப்படுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோட்டை. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து மற்ற மன்னர்களும் வந்து இதை போர் செஞ்சு அடையணும்னு விரும்புவாங்களா இல்லையா? ஸோ அதனாலே வந்து இந்த கோட்டையை கைப்பற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியாக சண்டை நடந்திருக்கு. யார் அப்படின்னாக்கா, முகலாய மன்னர்கள் இந்த கோட்டையை வந்து கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக 7 வருஷங்கள் வந்து முற்றுகையிட்டு போர் செஞ்சுருக்காங்க. ஆஃப்டர் மராட்டிய மன்னர் சிவாஜிக்கு அப்புறம் வந்து அவருடைய பையன் வந்து இந்த கோட்டையை வந்து அண்டர்டேக் பண்ணுறாரு. அவருடைய பேர் வந்து ராஜாராம். ஸோ இவர் வந்து செஞ்சி கோட்டையை ஆள தொடங்குறாரு. ஸோ இவருடைய பையன் இந்த கோட்டைக்குள்ளே நுழைஞ்ச கொஞ்ச நாள்லே வந்து என்ன பண்ணுறாங்க, முகலாய பேரரசு அவுரங்கசீப் ராஜா கிட்ட மோத முடியாமல் வந்து சரணடைஞ்சிடுறாரு. ஸோ அப்போ வந்து அவருடைய பையனுக்கு வந்து வெறும் 22 வயசு தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் பலப்படுத்தி கட்டப்பட்ட கோட்டை வந்து அவருடைய பையனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு விஷயத்தினால வந்து இந்த கோட்டையை வந்து இழக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து முகலாயர்கள் என்ன பண்ணுறாங்க, அவருடைய ஆளுநர்கிட்ட இந்த கோட்டையை வந்து ஒப்படைக்கிறாங்க. அந்த முகலாய கவர்னருடைய பேர் வந்து சுரூப் சிங். ஸோ இவர் வந்து கொஞ்ச காலம் வந்து இந்த கோட்டையை வந்து ஆட்சி பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சுரூப் சிங் இருக்கார் பாருங்கள், அவருடைய பையனுக்கு இந்த கோட்டையை வந்து ஆட்சி செய்ய கொடுத்துட்றாரு. அவருடைய பேர் வந்து தேஜ் சிங். ஸோ தேஜ் சிங், இவருடைய பேர் வந்து தே சாங் சிங் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம இடங்களில் வந்து உச்சரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவருடைய இந்த ஆளுநர் பையன் வந்து தேஜாங் சிங் வந்து இருக்கார் பாருங்கள், இவரைத்தான் வந்து மக்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தமிழ் ராஜா மாதிரியே வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இவருடைய பேர் தான் வந்து நாளடைவில் வந்து தேசிங் ராஜா அப்படிங்கிற மாதிரி வந்து போற்றப்பட்டிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து மக்கள் அவங்களுடைய அறியாமையில் இவரை வந்து ஒரு தமிழ் மன்னராகவே பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில வரலாறுகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த தேசிங்க ராஜா வந்து முகலாய பேரரசர்களுக்கு கட்ட வேண்டிய வரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியாக கட்டலைன்னு சொல்லி மறுபடியும் இதை போர் தொடுக்கிறாங்க. போர் தொடுத்து அவங்களுக்கு கீழே வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு கையில் போகுது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரர்கள் கைக்கு வருது. ஒரு வழியாக நம்ம இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் இது ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே பிடிச்சி தள்ளியாச்சு. இப்போ இந்த கோட்டையை வந்து யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய சின்னமாகவும் வந்து அங்கீகரித்து அதுக்குரிய சர்டிஃபிகேஷனும் வாங்கியாச்சு. இப்போ மக்கள் வந்து எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கோட்டையில் ஒரு சில பேட்ச் ஒர்க்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா, ரொம்ப வருஷத்து பழைய கோட்டை இல்லையா? ஸோ அதனால் வந்து இந்த பேட்ச் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி மறுபடியும் வந்து இதை வந்து ரீக்ரியேட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதனால் இப்போ ஒரு சில இடங்களுக்கு, அதாவது கோட்டையுடைய உச்சிக்கு நம்ம போக முடியாது. ஏன்னா வந்து பாலம், அந்த கோட்டைக்கு போகிற அந்த பாலங்கள்லாம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லா விஷயத்தையும் போய் அக்சஸ் பண்ணி பார்த்துக்கறலாம். கோட்டையில் ரொம்ப பிரமாதமான நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கோட்டையுடைய முழு வரலாற்றை பார்த்துட்டோம். சரி, இந்த கோட்டைக்குள்ளே நம்ம போனால் எந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து தர்பார் மண்டபம், அந்தப்புறம் வீடு, படைகள் வீடுகள், யானை மண்டபம் இருக்குது, குதிரை லாயங்கள் இருக்குது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த விஷயங்களெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். மாட மாளிகைகள் இருக்குது, கோவில்கள் இருக்குது, தானிய களஞ்சியங்கள் இருக்குது, உடற்பயிற்சி கூடம் இருக்குது, பீரங்கி மேடை இருக்குது, வெடிமருந்து கிடங்கு இருக்குது, தோரண வாயில்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருக்கும், காவல் அரண்கள் இருக்குது, பாதாள சிறை இருக்குது, மதில் சுவர், அகழி அப்படின்னு ஒரு கோட்டைக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் இந்த செஞ்சி கோட்டையில் நம்ம ஒருங்கே பார்க்கலாம். ஸோ அதுலேயுமே வந்து இதோடைய ஜிம்னாசியம் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து மிரட்சியாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஜிம்னாசியமே அந்த காலத்திலே கட்டியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு சேர வந்து எவ்வளோ வீரர்கள் வேணாலுமே வந்து அந்த பயிற்சி எடுத்துக்கலாம். அந்த லெவலுக்கு ஒரு பெரிய ஜிம்னாசியம். ஃபைனலாக நம்ம வந்து கோட்டையில் ஏற ஆரம்பித்தோம். கோட்டைக்கு மேலே போகிற வழிகள்லாம் வந்து ப்ராப்பராகவே வந்து படிக்கட்டாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வெர்டிக்கலாக இல்லாமல் ஏறுறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ராணி கோட்டை. ஸோ இது வந்து ராஜகிரி ராஜாவுடைய ஃபோர்ட்டு, அது ராணி ஃபோர்ட்டு. அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி டைம் கிடையாது. அதை இன்னொரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கோட்டை மேலே ஏற ஆரம்பித்தோம். இந்த இடத்துல ஒரு ப்ரீத் டேக்கிங் வியூ, ரொம்ப ப்ளசண்ட்டாக
அந்த ஹில்லுலேருந்து பார்க்கும்போது மொத்த அந்த ஏரியாவுமே ரொம்ப அழகாக தெரிஞ்சுச்சு. ஸோ இங்கே 2 பேர் இறங்கி போனதை பார்த்தோம். அப்பப்போ அவ்வப்போது ஒரு சில பேர் வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. மிச்சபடி வந்து ரொம்ப காமாக ரொம்ப ப்ளசண்ட்டாகவே இருந்துச்சு மலை ஏற ஆரம்பித்ததுலேருந்தே. ஃபைனலாக நம்ம வந்து பீரங்கி மேடையை வந்து அடைஞ்சோம். இங்கே பீரங்கி மேடையில் 3 பசங்க ஸோ உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நம்மளுமே வந்து அந்த ஃபோர்ட்டில் நின்று ஒரு சில ஸ்னாப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த ஃபோர்ட்டை பற்றி ஃபாரினர்ஸ் பார்த்ததுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, தெற்கில் இருக்கிற ட்ராயோடைய கோட்டை மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அந்த லெவலுக்கு அவங்களுக்கே இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சமவெளி, நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஹில் இல்லாமல் இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஏறணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாலம் வேலை நடைபெறுவதால் இந்த இடத்துக்கு மேலே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கேருந்து இறங்கினவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதா இருந்தால் போகலாம், பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். பீரங்கி மேடையை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல ஒரு சின்ன வந்து டைவர்ட் ஆச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்ததில் பால ரெங்கநாதர் கோவில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அந்த இடத்துலையுமே வந்து நம்ம மேலே ஏறி போனோம். அந்த கோயிலை பார்க்குறதுக்கு இன்னுமே நல்ல பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நல்ல ஒரு லொக்கேஷனில் நல்ல ஒரு தோற்றத்தில் கட்டியிருக்காங்க. இவங்க இந்த கோட்டைகளை எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, எந்த ஒரு இடையூறுமே இல்லாமல் உள்ளுக்குள்ளே எல்லா விஷயங்களையுமே வச்சுருக்காங்க. கோவில்கள் ஆகட்டும், ஜிம்னாசியம் ஆகட்டும், இது இல்லாமல் இந்த ஆயுத கிடங்குகள் இல்லாமல் பார்த்தோம்னா தானிய கிடங்குகள். ஸோ இதெல்லாம் வந்து எத்தனை நாள் எதிரிகள் வந்து கோட்டைக்கு வெளியில் முற்றுகையிட்டு இருந்தால் கூட உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இவங்க நிறைய அந்த உணவு சேகரிப்புக்கு உண்டான அந்த தானிய கிடங்குகளுமே பெருசாக அமைச்சிருந்துருக்காங்க. இந்த கோட்டையோடைய அமைப்பை மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, ட்ரோன் வியூவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மலைப்பாம்பு ஷேப்பில் இருக்குமா. ஸோ அந்த லெவலுக்கு வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு குன்று அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. இந்த இடத்தோட இந்த கோட்டைக்கு மேலே போக முடியாதபடி செக்யூரிட்டிஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து சீரமைப்பு பணிகள் நடக்கிறதுனால. ஸோ இது வரைக்கும் தான் நம்மளை வந்து அலோவ் பண்ணாங்க. இந்த விஷயங்களை வரையும் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த கோட்டையை விட்டு திரும்பினோம். உண்மையிலேயே வரலாற்றில் இடம் பிடிச்ச ஒரு சிறந்த கோட்டையைத்தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு போகிறோம். மக்களே, இந்த vlog உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருந்தால் மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்மளுடைய கோல்டு மெடல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சூன் உங்களை வேறு ஒரு நல்ல இடத்துல நல்ல vlogல வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.